திட்டக்குடி அருகே பள்ளியின் சத்துணவை குழந்தைகளை வைத்து தூக்கி செல்லும் அவலம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள புலிக்கரம்பலூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மதிய உணவிற்காக சமைத்து வைத்த உணவை மாணவர்களை வைத்து சத்துணவு தூக்கி செல்லும் அவல நிலை தினந்தோறும் நடைபெற்று வருவதாக அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம், புலிக்கரம்பலூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விருதாச்சலத்தில் அரசு உதவி பெறும் டேனிஷ் மிஷன் நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த தலைமை ஆசிரியரை பணி மாறுதல் செய்ததை கண்டித்தும் மீண்டும் தலைமை ஆசிரியர் விருதாச்சலம் டேனிஷ் மிஷன் நடுநிலைப் பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக பணியமர்த்த வலியுறுத்தி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் சாலையில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் டேனிஷ் மிஷன் நடுநிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் கிடியன் எபினேசன் பாக்கியராஜ் என்பவர் 4 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். மேலும் தலைமை ஆசிரியர் மாணவர் அக்கறையிலும் சமூக சேவையிலும் ஈடுபட்டு பள்ளியில் கண்காணிப்பு கேமரா வைப்பது, கழிவறை கட்டிடம் கட்டி தருவது, மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று தலைமை ஆசிரியர் அவரது சொந்த வாகனத்தில் மாணவர்களை அழைத்து வருவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து சிறப்பாக பள்ளியை வழிநடத்தி வந்த தலைமை ஆசிரியரை தற்போது வேறு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பணி மாறுதல் செய்யப்படுவதாக தகவல் அறிந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மீண்டும் விருத்தாச்சலம் டேனிஷ் மிஷன் நடுநிலை பள்ளியிலேயே அவரை தலைமை ஆசிரியராக பணியமர்த்த கோரி பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பெற்றோர்கள் காட்டுக்குடல் சாலையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் மாணவர்களின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறவுள்ள ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கான உலகக்கோப்பை அறிமுக விழா கோவில்பட்டியில் நடைபெற்றது. இந்தியா, அர்ஜென்டினா, சீனா, நியூசிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி உள்ளிட்ட 24 நாடுகள் கலந்து கொள்ளும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கான உலகக்கோப்பை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அறிமுகம் செய்வதற்கான வாகன குழு பயணம் நடைபெற்று வருகிறது. ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில்பட்டியில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மார்க்கண்டேயன், ஊர்வசி அமிர்தராஜ், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் ஹாக்கி வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பயிற்சி மேட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்
சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஹாக்கி மட்டை கொண்டு விளையாடி வாழ்த்தினர். தொடர்ந்து கோவில்பட்டியை சேர்ந்த இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர்கள் ஜெகன் செந்தில், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் ஹாக்கி விளையாட்டு விடுதி வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பையை எடுத்து செயற்கை புல்வெளி மைதானத்தை சுற்றி வந்தனர். முன்னதாக கோவில்பட்டி ராமசாமிதாஸ் பூங்கா முன்பிருந்து ஹாக்கி மைதானம் வரை ஹாக்கி யூனிட் ஆஃப் தூத்துக்குடி சார்பில் உலக கோப்பை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக் முன்பு மாணவ மாணவிகளுக்கு கோப்பை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே ஹாக்கி விளையாட்டில் பெயர் பெற்ற கோவில்பட்டிக்கு ஜூனியர் உலக கோப்பை கொண்டு வரப்பட்டது ஹாக்கி வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹாக்கியின் பெருமை, இந்தியாவின் மரியாதை, உலக கோப்பை 2025 நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பிருந்தை அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் இந்த கோப்பையினை திறந்து வைத்து பொதுமக்கள் பார்வைக்கு அர்ப்பணிக்குமாறு பணியோடு வேண்டுகின்றோம். முன்னாடி பாதி தட்டி விட்டு போய்கிட்ட அனைவரும் பலத்த கரவையோடு அன்போடு வேண்டியிருந்தோம். ஜெகன் செந்தில் சுமந்து வருகின்ற காட்சி. அந்த எல்லோ பனியன் போட்ட பையன் கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா மற்றும் தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா நவம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் பல்வேறு மண்டகப்படிக்காரர்கள் சார்பில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சப்பரங்களில் அம்பாள் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். விழாவில் 9ஆம் நாளான தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி, திருவனந்தல் பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சன்னதி முன்பு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பூஜைகள் நிறைவு பெற்று அம்பாள் தேருக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து காலை தேரோட்டம் தொடங்கியது. தேரை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மற்றும் கோவில்பட்டி சேர்மன் கருணாநிதி உள்ளிட்டோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என உச்சரித்தபடியே தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் 11ஆம் நாளன்று அம்பாள் தபசுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும் அன்று இரவு ரிஷப வாகனத்தில் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் 12வது நாளான நாளை இரவு நடைபெறுகிறது. அரியலூரில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள்.
அவரின் பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் ரோஜாவின் ராஜா நேரு போன்று உடையணிந்து வந்தனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நேரு குழந்தைகளை தோட்டத்தில் உள்ள மொட்டுகளை போன்றவர்கள் அவர்களை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பராமரிக்க வேண்டும். அவர்கள்தான் இந்த நாட்டின் எதிர்கால குடிமக்கள் என்று கூறியுள்ளார். பாருங்க சல்யூட் Thank you. பழனியில் போக்குவரத்து துறையும் போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து பெர்மிட் இல்லாத ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போக்குவரத்து காவல்துறை, வட்டார போக்குவரத்து துறை இணைந்து ஆட்டோக்களின் ஆவணங்களை சரிபார்த்தனர். இதில் பெர்மிட் இல்லாத 3 ஆட்டோக்கள் பிடிபட்டது. பழனி RF ரோட், கான்வென்ட் ரோட், ஸ்கூல் பகுதிகள், ரயில்வே நிலையம், வணிக வளாகம், பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. வரி ஏய்ப்பு செய்து ஆட்டோக்கள் ஓடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பழனி போக்குவரத்து ஆய்வாளர் ஜெய்சிங் மற்றும் பழனி மோட்டார் வாகன ஆய்வாளர் ஸ்ரீதர் இணைந்து பழனியில் பல இடங்களில் சோதனை செய்தனர். 30க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் சோதனை செய்யப்பட்டன. அதில் 3 ஆட்டோக்களில் பர்மிட் இல்லாமல் ஓடியது கண்டுபிடிக்கப்பட்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் பறிமுதல் செய்தார். ஒவ்வொரு ஆட்டோவிற்கும் தலா 1000க்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வட்டார போக்குவரத்து துறையும் போக்குவரத்து காவல்துறையினரும் இதுபோன்ற சோதனையை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையில் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் கவிதா, துணை உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டனர். பழனியை அடுத்த புஷ்பத்தூர் விரைவுச்சாலை மேம்பாலத்தில் வழி தெரியாமல் ஏறி மாட்டிக்கொண்ட சுமார் 3 அடி நீள உடும்பை மடத்துக்குளம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பழனியை அடுத்த புஷ்பத்தூர் மேம்பாலம் அருகே சுமார் 3 அடி நீள உடும்பு ஒன்று பக்கவாட்டு சுவரில் ஏறி வெளியேற வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டது. இதை அந்த வழியே சென்றவர்கள் கல்வீசி தாக்க முயன்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மடத்துக்குளம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு உதவி அலுவலர் செல்லதுரை தலைமையில் வீரர்கள் வந்து உடும்பை லாவகமாக கீழே தள்ளி பிடித்தனர். பின்னர் அதை சாக்குப்பையில் கட்டிக்கொண்டு சென்று வனத்துறை வசம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ள போட்டுருவா
தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக கற்றல் வசதியில் கல்வி எனும் திட்டத்தை சிறுதாமூர் ஸ்ரீ சீனிவாசர் அறக்கட்டளை அறிமுகப்படுத்தியுள்ளது. மெட்ராஸ் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் மற்றும் சென்னை SPO கல்வி அறக்கட்டளையுடன் இணைந்து சிறுதாமூர் ஸ்ரீ சீனிவாசர் அறக்கட்டளை மதுராந்தகம் வட்டம் சிறுதாமூர் அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் அனந்தமங்கலம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அமர்வதற்கு பெஞ்சுகளும் எழுதுவதற்கு மேசைகளும் வழங்கும் விழா சிறுதாமூர் பள்ளியில் நடைபெற்றது. தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக கற்றல் வசதியில் கல்வி எனும் திட்டத்தை சிறுதாமூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் அறக்கட்டளை அறிமுகப்படுத்தியுள்ளது. கிராமங்களில் செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி ஆகியவற்றில் மாணவர்கள் வகுப்பறையில் தரையில் உட்கார்ந்து பயில்வதால் அவர்கள் வசதியுடன் அமர்ந்து கல்வி பெற மர வேலைப்பாடுகளுடனான இருக்கைகள், மேசைகள் மற்றும் இரும்பினால் இருக்கை, மேசைகள் இத்திட்டத்தின்படி வழங்கப்படுகின்றன. சென்னை மிட்டவுன் ரோட்டரி தலைவர் எட்வின் மற்றும் முன்னாள் தலைவர் கமல் ஆகியோர் இந்த இருக்கைகளை சிறுதாமூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாரியப்பன் மற்றும் அனந்தமங்கலம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாக்கியலட்சுமி ஆகியோரிடம் வழங்கினார். இவ்விழாவிற்கு அச்சிறுபாக்கம் ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் தலைமை வகித்து தமிழ்நாடு அரசு கிராம மக்களுக்கு கல்வி, மருத்துவம், சாலை போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி சேவை புரிவதை குறிப்பிட்டு கற்றல் வசதியில் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து கிராம மக்களுக்கு சேவை புரியும் சிறுதாமூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் விஜயகிருஷ்ணன் அவர்களை பாராட்டினார். கவிஞர் ஸ்ரீதேவி அரசு துரை விழாவில் முன்னிலை வகித்தார். 660 இருக்கைகள் மற்றும் பெஞ்சுகளை வழங்கிய சென்னை அண்ணா நகர் SBOA கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் செந்தில் ரமேஷ், SBOA பள்ளியின் முதல்வர் சாரதா ராமமூர்த்தி ஆகியோர் விழாவில் பாராட்டப்பட்டனர். கற்றல் வசதியில் கல்வி திட்ட நிறுவனரும் செயலாளருமான கவிஞர் விஜயகிருஷ்ணன் சிறுதாமூர், அனந்தமங்கலம், செனையநேரி ஆகிய கிராமங்களின் அரசு பள்ளிகளை தொடர்ந்து மேலும் 7 அரசு பள்ளிகளுக்கு இருக்கைகள், பெஞ்சுகள் வழங்கப்படும் என்று அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் கற்றல் வசதியில் கல்வி திட்டம் செங்கற்பட்டு மாவட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு தன்னார்வலர்களின் உதவியுடன் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்தார். விழாவில் கவுன்சிலர் பாலசுப்ரமணியன், கிராம ஊராட்சி தலைவர்கள் செல்லப்பன், பாபு, உப தலைவர் முத்துவிஜி, அரசு அலுவலர் ஏழுமலை, நல்லாசிரியர் சௌமியா நாராயணன், வங்கி மேலாளர் வாசு, ரங்கப்பன், பொன்னப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஐயாவது ஞாபகம் தான் நமக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பார்த்துட்டு தந்தை பண்ணிட்டு போயிருக்கோம். அதுவும் இந்த ஒரு மாதங்களுக்கு அந்த நினைக்கிறேன். அப்படி ஒழுங்க நேரத்தில் ஊர் ஈடுபட்டு இருந்தால் அது எங்கள் கவனத்துக்கு தேவை வந்தால் அதுவும் கற்றல் வசதியில் கல்வி என்னும் இந்த சிறப்பான திட்டத்தை தொடங்கி வைத்த திரு விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த கிராம மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இளம் குழந்தைகள் தரையில் அமர்ந்து படிப்பதை காண சகியாமல் பம்மலில் செயின்ட் ஜோசப் குளோபல் பள்ளியில் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் தின விழா கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த பம்மல் செயின்ட் ஜோசப் குளோபல் பள்ளியில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் தின விழா பள்ளியின் முதல்வர் விண்ணூலி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குழந்தைகள் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அந்தோணி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியான பரதநாட்டியம், நாடகம், நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. முன்னதாக குழந்தைகளுக்கான பாட்டுப் போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, திருக்குறள் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற பள்ளி குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், DMI, அருட்சகோதரிகள் உட்பட ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விண்ணூலி பேசுகையில், இந்த பள்ளி DMI அருட் சகோதரிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது எனவும், இன்றைய நாளில் குழந்தைகளை மகிழ்வித்து ஊக்கப்படுத்துவதற்காக பல்வேறு விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கலந்து கொண்ட விருந்தினர் அந்தோணி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகளை வழங்கினார் என தெரிவித்தார். Jawaharlal Nehru. Energy and positivity to our classrooms, where laughter, fun travel high, dreams and endless possibilities
occasion, let us say Happy Children's Day to all our dear students. May your day be filled with fun, laughter and wonderful memories. Please told about our chief guest. God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear friends. Happy birthday to you. அனைவருக்கும் வணக்கம். பம்மலில் உள்ள செயின்ட் ஜோசப் குளோபல் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் குழந்தைகள் தின விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த குழந்தைகள் தின தாய் வளர்ச்சி குழுமம் செயலாளர் சசிகுமார் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு பழம் மற்றும் இனிப்புகள் வழங்கி குழந்தைகள் தின வாழ்த்து தெரிவித்தார். குழந்தைகள் தினம் இந்தியா முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. தாய் வளர்ச்சி குழுமம் செயலாளர் சசிகுமார் கொளம்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு பழம், இனிப்புகள் வழங்கி எதிர்காலத்தில் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பது குறித்தும் பள்ளி பருவ காலங்களில் நல்லொழுக்கங்களை எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கம் சார்பில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி குழந்தைகள் தின வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதியன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் குப்புசாமி, செயல்திறன் மேம்பாட்டுக்குழு தலைவர் ஏசடியான், அவைத் தலைவர் சம்பத் ஆகியோர் தலைமையில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி பெற்றோர்கள் மத்தியில் குழந்தைகள் உரிமைகள், கல்வி மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். மேலும் செங்கல்பட்டில் வழக்கறிஞர்கள் சார்பாக நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சங்கத்தின் வழக்கறிஞர் ஜெயபிரபுராஜன் தலைமையில் செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்ட களத்திற்கு சென்று ஆதரவு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர் நலன் காக்கும் சங்க நிர்வாகிகள் புஷ்பராஜ், அருணகிரி, மனோகரன், கண்ணன், பாஸ்கர், கிரி, தணிகைமலை, டைட்டில் பார்க் கோபி, ரமேஷ், பாரதி ராஜா, அருண்குமார், பீட்டர், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இங்க பாரு போட்டோ எடுக்கிறாங்க பாரு போட்டோ பாரு செங்கல்பட்டு மாவட்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன் பணி நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் சசிகுமார். வழக்கறிஞரான இவர் பாஜகவில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக பதவி வகித்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது 2 நண்பர்களுடன் சசிகுமார் தனது காரில் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பரனூர் சுங்கச்சாவடியை கடக்கும் போது வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனால் சசிகுமார் அவசர ஊர்திகள் செல்லும் வழியில் தனது காரை ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட சுங்கச்சாவடி ஊழியருக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வழக்கறிஞர் சசிகுமார் தனது ஆதரவாளர்களை திரட்டி சுங்கச்சாவடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் வழக்கறிஞர் சசிகுமார் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர் கோபால் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் வழக்கறிஞர் சசிகுமார் கைதை கண்டித்தும் வழக்கறிஞர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செங்கல்பட்டு மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேஷை பணி நீக்கம் அல்லது பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். பெண்கள் சம்பந்தமாக அவங்க நிகழ்வை வரவேற்கின்றோம். முக்கியமா இந்த நிகழ்வுல
இந்த நிகழ்வு நாங்கள் வந்த உடனேயே இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் தொடர் முழக்க போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளோம். அதற்கு முக்கியமான காரணம் எங்களது வழக்கறிஞர் எம் சசிகுமார் அவர்கள் 9/11/2025 டோல்கேட்டில் ஒரு பொய்யான வழக்கு புனையப்பட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது ஏற்பட்ட அராஜக போக்கையும் அதனோடு அந்த டிஎஸ்பி புகழேந்தி கணேசனுடன் சேர்ந்து நீதித்துறையும் கலந்து கொண்டது மிகவும் அவமதிக்க செயலாகும். அவர்களுடைய தமிழகத்தில் பெருகி வரும் பாலியல் சீண்டல்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே தமிழகத்தில் பெருகி வரும் பாலியல் சீண்டல், போதைப்பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக மற்றும் விழுப்புரம் மாவட்ட மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. நகர செயலாளர் தீனதயாளன், மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் ஆகியோர் துவக்க உரையாற்றினர். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, சிவன், மாவட்ட நிர்வாகிகள் கண்ணன், வெங்கடேசன், ஆனந்தி அண்ணாதுரை, நாகம்மாள், மல்லிகா, ஜெயபிரகாஷ், டாக்டர் கோகுலகிருஷ்ணராஜ், பிருத்திவிராஜ், சக்திவேல், முருகன், கோகுல்ராஜ், நகர செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ், கணேசன், ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிவர்மன், நடராஜன், ஒலக்கூர் பன்னீர், சுரேஷ் பாபு, பேட்டை முருகன், ராமதாஸ், கண்ணன், சேகரன், விநாயகமூர்த்தி, நடராஜன், கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக நிர்வாகிகள் தேவநாதன், தளபதி ரவி, ரூபன்ராஜ், உதயகுமார், ஜெயஸ்ரீ செல்வகுமார் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய சார் பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். தாயின் கண்ணெதிர்க்கையே மகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். இந்த காவல்துறை எந்த காவல்துறை இன்னும் 15 வயசு கூட முடிஞ்சிருக்காரு. இன்னும் வயசுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 10வது படிக்கிற பொண்ணு இன்னும் முடிக்கல. நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சி. இந்த கூட்டத்திலே பங்கேற்று செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க தலைவர் டேனியல் தலைமையில் வடமலை நடுநிலை நகராட்சி பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க தலைவர் டேனியல், செயலாளர் பாலாஜி, அவைத்தலைவர் சம்பத், வழக்கறிஞர் மினி எலிசபெத், பொருளாளர் ராஜா, ஆலோசகர் தட்சிணாமூர்த்தி, காப்பீட்டு ஆலோசகர் சேவியர் தலைமையில் செங்கல்பட்டில் இயங்கி வரும் வடமலை நடுநிலை நகராட்சி பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் பசித்தோர் உணவளிக்கும் குழுவின் நிறுவனர் பாலாஜி மூலம் வழங்கி குழந்தைகள் உரிமைகள், கல்வி பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றி குழந்தைகள் தின வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் நாகேந்திரன், மேகா, ரியாஸ், ராமன், சையத், வாசு மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குழந்தைகளை ஏன்னா ரொம்ப பெருமையா இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பள்ளியில் நான் படிச்சவன். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்கூலு, அதுக்கப்புறம் மற்ற கல்லூரி. ஓகேண்ணா பகைவரை கண்டால் பகவதனாய் ஆர்த்தல் படிப்பு வார்த்தை காணும் பயம் கொள்ளாது முன்னேறி வந்து
அறிவு பசிக்கொண்டு அரியலூரில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் சார்பில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடைபயண பேரணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுத்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது. பேரணியில் குழந்தை திருமணத்தை தடுப்போம், குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவதை தடுப்போம், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளை தடுப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். எனக்கு ஐட்டம் பத்தாது.